ஒரே சந்தோஷம். என்னன்னா ஜீவகோஸ்வாமி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரஸில பார்த்தோன்னா, நித்யானந்த பிரபுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் மெதுவா நடந்து போறாங்க. ஆக்சுவலா நித்யானந்த பிரபுவும் எக்ஸ்ட்ரஸில இருக்காரு. ஏன்னா, அவருக்கு மகாபிரபுவோட ஓன் பாஸ்ட் டைம்ஸ் திருப்பி ரீகலெக்ட் பண்றாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் தே லவ்ட் ஈச் அதர். ஸோ அவரும் ஷிவர் ஆகுறாரு. ஆக்சுவலி நித்யானந்த பிரபு ஒரு கைட் மாரி ஜீவகோஸ்வாமி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. பட் ஹி கண்ட்ரோல் ஹிம்செல்ஃப். ஏன்னா, அவர கூட்டிட்டு போய் அதெல்லாம் பார்க்கறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாயாப்பூர்ல பார்த்தது ஸ்ரீ யோகபீட். அங்க தான் மகாபிரபு அப்பியர் ஆன இடம். அண்ட் வந்து ரீசன் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். கிருஷ்ணாவுக்கு வந்து பக்தர்கள் ஏன் நம்மள இந்த அளவுக்கு நம்மள லவ் காட்டுறாங்க. ஸோ அவருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் ஒன்லி பர்சன் ஹூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த மோஸ்ட் ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ நமக்கு மகாபிரபு உடைய அந்த இது தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணா இந்த மூட் ஆஃப் ராதாராணி அப்பியர் ஆகுறாங்க. அண்ட் வந்து ஸோ மகாபிரபு அப்பியர் அங்கே தான். அவர் அப்பியர் ஆன அந்த இன்சிடென்ட்டை ரீகால் பண்ணீங்க. ஸோ அந்த நைட் வந்து கார்த்திக் ஆக்சுவலி வைஷ்ணவ கேலண்டரில் கார்த்திக் மந்த் தான் மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்குனி அந்த மந்த்தில் பூர்ணிமா நைட் பௌர்ணமி அப்பியர் ஆகிறார். எல்லாருமே அப்போ கங்கையில் குளிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் ஈவன் முஸ்லீம்ஸ் கூட குளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஹரி போல்னு எக்ஸ்டர்ஸியில் சாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நீம் ட்ரீ பார்த்தோம். இப்பயும் அதை நம்ம பார்க்கலாம். சச்சி மாதா அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கே கீழே படுத்திருந்தது. மாதாஜிஸ்லாம் அவங்களை அசிஸ்ட் பண்ணது. அண்ட் பகவான் ஐ மீன் மகாபிரபு போகிறது அந்த கோல்டன் எஃபல்ஜென்ஸ் அவரை சுற்றி இருந்தது. ஆக்சுவலி டே டைம் மாதிரி இருந்துதான் நைட்டில் அவரோட அந்த பாடியில் இருக்கிற அந்த எஃபல்ஜென்ஸ்னால. ஸோ நீம் ட்ரீக்கு கீழே பிறந்ததுனால நிமாயின் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஜெகநாத் மிஸ்ரா, அம்மா சச்சி மாதா. நிம்ட்ரிக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணீங்க. அவங்க வீடு அந்த ஹவுஸும் பார்க்கலாம். ஸோ நித்யானந்த பிரபு அண்ட் ஜீவகோஸ்வாமி இப்போ கம்மிங் பேக். அவங்க அந்த ஹட்டுக்கு உள்ளே போகிறாங்க. சச்சி மாதா, விஷ்ணுபிரியா தேவி 2 பேரும் இருக்காங்க. ஸோ ரொம்ப மரியாதையாக அவங்கள நல்லா வரவேற்கிறாங்க லவ்வோட. நித்யானந்த பிரபு பார்த்தோன்னே அவரோட சொந்த பையன் மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ ஒரு பிசினஸ் பே பண்ணாங்க. அண்ட் நித்யானந்த பிரபு வந்து ஜீவகோஸ்வாமியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. த மோஸ்ட் மெக்னானிமஸ் ஃபார்ச்சுனேட் அண்ட் டியர் சர்வெண்ட் ஆஃப் ஸ்ரீ சைத்தன்யா அப்படின்னு சொன்னோடனே ஒரு வேரோட பிடுங்கப்பட்ட ஒரு மரம் கீழே சாயிற மாதிரி சாஷ்டாங்கமா ப்ரனவுன்ஸ் பண்றாரு. அண்ட் ஹீஸ் ரோலிங் ஆன் த கிரவுண்ட் வித் எக்ஸ்டசி. சச்சி மாதாட்ட ஆசீர்வாதம் ஐ மீன் அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறாரு. அப்புறம் வந்து பிரசாதம் குக் பண்ணி சச்சி மாதா சொல்லி விஷ்ணு பிரியா அவங்க வந்து அழகா நல்ல சூப்பர் டேஸ்டான பிரசாதம் கௌரங்கா அவருக்கு ஆஃபர் பண்ண பிரசாதம் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த பர்சன் ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து மகாபிரபு அப்பியரன்ஸ் ஆனது இடம் அடுத்த பிளேஸ் போறாங்க. இப்போ யார் அவங்களோட ஜாயின் பண்றாருன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் இஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் நாரத முனி. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் ஆஃப் மகாபிரபு 200 மீட்டர்ஸ் ஃப்ரம் யோகபீட். ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஸ்ரீவாஸ் சங்கன் வீட்டுக்கு போறாங்க. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி என்னன்னா எல்லா அசோசியேட்ஸும் அப்பியர் சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி நிறைய அசோசியேட்ஸ் அங்கே ஐ மீன் மற்றவங்களாம் அங்கே அப்பியர் ஆனாங்க. பட் மகாபிரபு வந்ததுக்கப்புறம் சங்கீர்த்தனை இனாகிரேட் பண்ணி அதிகமாக அந்த இடத்துல ஏன் அவரோட ஃபேவரட் பிளேஸ்னா அங்கே தான் அவ்வளோ டே அண்ட் நைட் ஃபுல்லாக டுமல்டஸ் கீர்த்தன் கண்டக்ட் பண்ணுது மகாபிரபு தலைமையில். அங்கே தான் ஸோ டே டைம் ஃபுல்லாக ப்ரீச்சிங், நைட் டைம் கீர்த்தன் அப்படியே அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிச்சு. ஸோ ஜீவ கோஸ்வாமி வந்து நித்யானந்த பிரபு சொல்ல சொல்ல அப்படியே ஒரு நெக்டார் குடிக்கிற மாதிரி அதை வந்து நல்லா கேட்டார். அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அங்கேயே இருந்துட்டார். இவங்க 2 பேரும் மறுபடியும் ப்ரொசீட் பண்ணுறாங்க. அடுத்த இடம் வந்து 20 மீட்டர்ஸ் நார்தன் டைரக்ஷனில் அத்வைத் ஆச்சாரியாவோட வீடு. ஆக்சுவலாக அத்வைத் ஆச்சாரியா மகாபிரபுவோட அசோசியேட்ஸில் முதல்ல வந்தவர் யாருன்னா அத்வைத் ஆச்சாரியா. அவருக்கு வந்து ஆக்சுவலி மாயாப்பூர் வந்தபோது அவர் பார்க்க ரொம்ப அஸ்டானிஷ்டாக இருந்தது. ஏன்னா மாயாப்பூர் இந்த மாதிரி இடம்னா ஸ்காலர்ஸ் எல்லாருமே வேர்ல்டு முழுக்க இருந்து அங்கே தான் வந்து சாஸ்திரங்கள் உபனிஷதங்கள்லாம் படிக்க வந்தாங்க. ஸோ வந்து ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா எல்லாரும் மாயாவத ஃபிலாசபியில் அதிகமாக அட்ராக்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு அது ரொம்ப வரிங்காக இருந்தது. கிருஷ்ணாட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணார், பகவானே தயவு செஞ்சு நீங்கள் வரணும், வந்து உங்களுடைய அழகான அந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம்னால எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அடுத்த நித்யானந்த ப்ரோ அடுத்த இடம் வந்து ஒரு சிவா டெம்பிள், ஒரு ஸ்பெஷல் டெம்பிள். அது வந்து பகவானுடைய தாமுக்கு ப்ரொடெக்ஷனாக அந்த டெம்பிள் இருந்தது. விருத சிவா அண்ட் பிரௌத மாயா அவங்க டெய்டிஸ் இருக்கிறாங்க. அது க்ஷேத்ர பலா அப்படின்னு சொன்னீங்க. அதான் ப்ரொடெக்ட் க்ஷேத்ரபால் சாரி அது ப்ரொடெக்ட் பண்ணாங்க. என்னன்னா மெட்டீரியல் மைண்ட் செட்டோட வர்றவங்கள அங்கே அலோவ் பண்ண மாட்டார் அந்த சிவபெருமான். அடுத்து அங்கே இருக்கிற பௌத மாயான்றது யோக மாயா. அடுத்தது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து கௌரங்க காட். அஃப்கோர்ஸ் அது கேஞ்சஸோட அந்த பேங்க்ஸ். அது எப்படி தோன்றுச்சுன்னா யமுனாவை பார்த்தோன்னே கேஞ்சஸ் ஒரு நாள் கிருஷ்ணாவை கேட்குறாங்க, நீங்கள் வந்து யமுனாவை மட்டும் உங்கள் பிருந்தாவன் பாஸ்ட் டைம்ஸில் என்கேஜ் பண்ணிட்டீங்க, அப்போ எனக்கு சேவை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே பகவான் சொல்கிறாரு, நான் கலியுகால என்னோட பாஸ்ட் டைம்ஸில் லீலைகளில் நான் உங்களை இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்தது தான் இந்த கங்கை அந்த நதி. ஸோ கௌரங்காவோட சைல்டுஹுட்ல ஏகப்பட்ட பிராங்க்ஸ், நிறைய லீலைகள் சேட்டைகள் பண்ணியிருக்காரு. அங்கே வர பிராமின்ஸ் எல்லாம் அவங்களோட க்ளோத்ஸ் எடுத்துருவாரு,
கமெண்ட் எல்லாம் எடுத்துருவார். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் ஒரே லைன்ல அப்படியே அமைக்கப்பட்டிருக்குது. நம்ம இருக்கிற நம்ம இப்ப பார்க்குற அந்த டிஓபி இஸ்கான் டெம்பிள் வந்து யோகபீட் பக்கத்துல இருக்குது. அடுத்தது வந்து ஜீவகோஸ்வாமி ஒரு டவுட் கேட்குறாரு நித்யானந்த பிரபுட்ட. இந்த ஐலாண்டுக்கு அந்தர்தீப்னு கேள்வி ஐ மீன் பேர் வந்தது அப்படின்னு. இந்த கேள்வி வந்து ஒரு ஆர்டினரி கொஸ்டின் கிடையாது. நித்யானந்த பிரபு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார். பொதுவாகவே அந்த மாதிரி எக்ஸால்டட் டிவோட்டிஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வேல்யூபிளா ஒருத்தவங்க கேட்கும்போது அந்த ஆன்சர் சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் ஒரு பெரிய ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகும். ஸோ நித்யானந்த பிரபு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல லீலா இருக்குது. நமக்கு பிரம்மா விமோகன லீலா தெரியும். அது நடந்து முடிச்சோடனே பிரம்மாக்கு அந்த கில்ட் இன்னும் போகலை, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அந்த தான் செஞ்ச அந்த அந்த கில்ட்டுக்கு வந்து பிராய்ச்சித்தமா அஃப்கோர்ஸ் பக்தி பண்றாரு, பெனன்ஸ் பண்றாரு. லார்ட் பிரம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய அந்த சத்தியலோகா அந்த பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறார் பகவான் மேல. ஸோ நிறைய வருஷங்கள் அப்படியே போயிருது. பார்த்தா கலியுகம் வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷன் அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்து பகவான் அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. இன்னொரு அழகான விஷயம்னா சைத்தன்ய மகாபிரபு நிஜமாகவே இந்த உலகத்தில் அவதரிக்க முன்னாடி அவர்கிட்ட அந்த வடிவத்திலே பகவான் தோன்றாரு. ஸோ வந்து சொல்றாரு, நீ வருத்தப்படாத, நான் வந்து நீ இந்த கில்ட் இருந்து வெளியில வா, நீ வந்து அஃப்கோர்ஸ் பிரம்மா ஒபிசன்ஸ் பே பண்றாரு. நீ வந்து கலியுகத்துல நான் வரும்போது நீ கண்டிப்பா வந்து இங்க யூ கேன் கிவ் நீயும் இங்க வருவ, வந்துட்டு நீங்களும் இங்க வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இந்த ஃபேமிலி ஆஃப் யவனாஸ் அதுல பிறப்பீங்க, மீட் ஈட்டர்ஸ். யவனாஸ்னா மீட் ஈட்டர்ஸ் அதுல. ஆனா வந்து ஒரு சிறந்த பக்தரா 3,00,000 நாமங்கள் ஜபிக்கிற ஒரு பர்சனா நீங்க வந்து இது பண்ணி அந்த ஹோல் மாயா பேரையே பியூரிஃபை பண்ணுவீங்க, ஹரிநாமா ப்ரீச் பண்ணுவீங்கிற பிரம்மாக்கு ஒரே சந்தோஷம். திரும்ப போயிடுறாரு. அவருக்கு அதுக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா பகவான் வந்து இது சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீக்ரெட் அந்தரா அப்படின்ற வேர்டுக்கு அது மீனிங். அதனாலதான் இன்னைக்கு அது அந்தர்தீப்னு சொல்றோம். நித்யானந்த பிரபு ஜி கோஸ்வாமிட்ட சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நடந்து போறாங்க. அடுத்து முக்கியமான யோக இது போறாங்க. நம்ம பார்க்குற அடுத்த முக்கியமான இடம் என்னன்னா பக்தி வினோத தாக்கூர் அவங்களோட பஜன் குடில். அவரோட சமாதியும் அங்க இருக்குது. அவர் இங்க அவருடைய டியூட்டிஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கோலாக்காக்கு எட்டர்னல் பாஸ்டிங்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண அதுக்கப்புறம் பக்தி வினோத தாக்கூர் கிளம்புறாரு. பக்தி வினோத தாக்கூரோட மெர்சியால தான் நம்ம இந்த அளவுக்கு அந்த இடங்களை பார்க்க முடியுது. இந்த பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் நம்மளால பேச முடியுது. அடுத்தது வந்து நித்யானந்த பிரபு இன்னொரு ஒரு ஐ மீன் அது ஸ்டோரி ஒரு இது சொல்றாரு. மாயா ஆக்சுவலி மகாபிரபுவோட அந்த இது முடிச்சோன்னா அவரோட ஆர்டர் படி மாயா அந்த என்டையர் தாம் கவர் பண்ண சொல்றாங்க. ஸோ கங்கை வந்து ஃபுல்லாவே அந்த தாம கவர் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 400 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ பக்திவினோத் தாக்கூர் அந்த இடத்துல வந்து பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை, பீப்புள் எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து அவ்வளோ ரிசர்ச் அண்ட் சாஸ்திரிக் நாலேஜ் மூலமா என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா மகாபிரபுவோட பிளேஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. அதை கன்ஃபார்ம் அது வந்து பெரிய நீம் ட்ரீ கிட்ட ஸோ ஃபுல்லா துளசி மகாராணி இருக்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கு அதுதான் கன்ஃபார்ம் பண்றதுனால தன்னுடைய குருவான ஜெகநாத் தாஸ் பாபாஜி, அவருக்கு அப்போ 140 வயசு, அவர் ஒரு பேலன் குவீன்ல வச்சு கொஞ்சம் டிவோட்டிஸ் எல்லாம் அப்படியே ஷேன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து நிறுத்திட்டு அந்த இடத்த காட்டணுன்னே அவருக்கு 150 இயர்ஸ் ஓல்டு பர்சன் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பேலன் குவீன்ல இருந்து ஜெய் சச்சிநந்தன் ஹரிபோல் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஸோ தே கெட் கன்ஃபர்ம்டு தட் இதுதான் மகாபிரபு அவதரித்த இடம். ஸோ அந்த மாதிரி மற்ற எல்லா இடங்களையும் பக்தி வினோத தாக்கூர் அவர் அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர்ல இருந்ததுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு அதுக்கு ரோட்வேஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எல்லா இடமும் ரெடி பண்ணுறாரு ஃபுல்லாகவே. ஸோ பின்னாடி ஆனால் வந்து ஒரு எக்ஸீடிங்லி ஒரு நல்ல டெம்பிள் அங்கே வரும் பின்னாடி அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிச்சிருக்காங்க. நித்யானந்த பிரபு வந்து சொல்லியிருக்காரு, பின்னாடி டெவோட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து பகவானுடைய க்ளோரிஸ் அண்ட் ஹோலி நேம் ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட இந்த இடங்கள் முடிஞ்சது, மிச்சத்தை அடுத்த நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு ஜீவகோஸ்வாமிகிட்ட சொல்றாரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிமந்த த்வீப். Jai. Thank you so much. Haribol. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. Thank you very much. So yes, so இதுதான் வந்து நம்ம போன வாரம் பார்த்தது அந்தர்தீப், right? So today we will enter another very beautiful island, one of the nine islands of Navadvip, known as Simantadvip. So as we all know, we are traveling across the 9 islands, and as always, this presentation is a humble offering to AC Bhaktivedanta Swami Srila Prabhupada. ஏன்னா அவரோட கருணையினால மட்டும்தான் நம்மளால இந்த அளவுக்கு இவ்வளோ தாம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. Right? If it was not for Bhaktivedanta Swami Prabhupada, we wouldn't be sitting here talking about Navadvip, right? About anything related to Krishna consciousness. So it is only because of the mercy of Srila Prabhupada. Patita Bhava Srila Prabhupada ki jai. Right. So
539 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ண முழுமுதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய இட்டர்னல் அசோசியேட்ஸ் பலராமர், நாரதர், விஷ்ணு அண்ட் ஆல் ஹிஸ் அசோசியேட்ஸ் கூட, கோபாஸ் அண்ட் கோபீஸ் எல்லாரும் கூட he descended on this earth in this place called Navadvip to perform his Gaurang Leela. So, in the form of Chaitanya Mahaprabhu. Exactly 539 years ago, right? So, 1486 was the year when Mahaprabhu appeared. Okay. So, அதாவது ஆன்மீக உலகத்துல இருக்கிற கோலோக் விருந்தாவனுடைய இன்னொரு வடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நவத்வீப் தாம். ஸோ அந்த நவத்வீப் தாமோடைய பிரிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஹாஸ் 9 ஐலண்ட்ஸ். நவத்வீபனி அப்படிங்கிறது 9 ஐலண்ட்ஸ், ரைட்? ஸோ ஐ வாண்ட் somebody else to recall the 9 islands. Anybody else? யாராவது the 9 islands உடைய பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? Everybody, எல்லாருக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். Anybody can? Yes, yes, சொல்லுங்க. அந்தர்தீப், சிமந்ததீப், அந்தர்தீப், சிமந்ததீப், கோத்ருமதீப், கொலதீப், மத்தியதீப், ரித்துதீப், ஜானதீப், மாத்ருமத்ரி, ருத்ரதீப். Good, very nice. Yes. So இதுதான் வந்து நம்மளுடைய 9 islands of Navadvip. So we saw நம்ம வந்து அந்தர்த்வீப் பார்த்துட்டோம். Now we are going to enter சிமந்தத்வீப். So ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஜீவ கோஸ்வாமி வந்து ரெண்டு பேருமே அந்தர்த்வீப்ல இருந்து வெளியே வந்து சீமந்தத்வீப்குள்ள போகும்போது first stop that they are observing, the first location that they are stopping at is a place known as Ganga Nagar. ரைட்? இது வந்து சீமந்தத்வீப்புடைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. நீங்க போன உடனே உங்களுக்கு முன்னாடியே கங்கா நகர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு. இட்ஸ் ஆக்சுவலி a bank of கங்கா. ஆனா இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேங்க் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்த பிரபு இஸ் நரேட்டிங் த ஸ்டோரி. அதாவது என்ன சொல்றாருன்னா, மை டியர் ஜீவா, this is the place where, அதாவது இஸ் கோயிங் பேக் இன் ஹிஸ்டரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கங்கா தேவி நம்ம பூமிக்கு எப்படி வந்தாங்கன்ட்டு, ரைட்? அவர் வெரி ஓன் பகீரத் மகாராஜோடைய உடைய ரிக்வெஸ்ட்னால கங்கா தேவி வந்து சிவபெருமானுடைய முடியிலிருந்து அப்படியே வெளியே வராங்க, ரைட்? அண்ட் அப்படியே ஹிமாலயத்துல இருந்து அப்படி கீழே வந்துட்டே இருக்காங்க, ரைட், டுவர்ட்ஸ் தி ஓஷன். ஆனா ஸோ பாகீரத் மகாராஜ் அப்படி முன்னாடி போயிட்டே இருக்காரு, சங்க ஊதிட்டு போயிட்டே இருக்காரு. கங்கா மாதா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு போய் பார்த்தா கங்கா மாதா வந்து she has stopped, அப்படி நின்றுறாங்க. பகீரத் மகாராஜ் பின்னாடி பாக்குறாங்க, she is just standing there, அங்கே மூவ் ஆகாம அந்த இடத்துல அங்கே அப்படியே நிக்கிறாங்க. அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நிக்கிறீங்க? what happened? நீங்க இப்போ வரலனா என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், என்னுடைய முன்னோர்களுக்கு வந்து விடுதலை கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. ப்ளீஸ் கம் இன், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விரும்பி கேட்கிறாங்க யாரு? பகீரத் மகாராஜ். ஸோ கங்கா தேவி சொல்றாங்க, இப்போ எஸ் ஐ அக்ரி வித் யூ, நான் வருவேன். ஆனா இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்கிற மாசம் வந்து பாத்தீங்கன்னா மாக மாசம், மார்கழி மாசம், ரைட்? நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நவத்வீப், ரைட்? ஸோ இந்த நவத்வீப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோலோக் விருந்தாவன், இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விருந்தாவன், ரைட்? பகவான் கிருஷ்ணர் இங்க நிறைய லீலைகள் பண்ணுவாரு பின்னாடி, ரைட்? ஸோ ஆனா தட்ஸ் வை இந்த இடத்துல ஃபால்குனி மாசம் வரைக்கும் நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் allow me to do that. ஸோ நமக்கு தெரியும் மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வரும் இல்லையா? அடுத்த ஃபால்குனி மாசம் எப்படி வரும் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் அந்த டைம்ல வரும். ஸோ அந்த மார்கழி மாசத்துல இருந்து ஃபால்குனி மாசம் வரைக்கும் எனக்கு வந்து இங்கே வந்து இருக்க விடுங்க. ஆஃப்டர் தட் ஐ வில் ஃபாலோ யூ ஃபார் ஷோர், ஐ வில் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கங்கா மாதா கேட்கும்பொழுது பகீரத் மகாராஜ் சொல்றாங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் ஸ்டே do as you wish. அதனால மார்கழி மாசம்ல இருந்து ஃபால்குனி மாசம் வரைக்கும் கங்கா மாதா இங்கேயே இருக்கிறாங்க, ரைட்? when she is descending on the planet earth. அதாவது மேல இந்த அந்த விருந்தாவன், அதாவது ஆன்மீக உலகத்துல இருந்து இந்த பௌ உலகத்துக்கு வரும்போது இங்க ஒரு 6 monthsக்கு இருக்கிறாங்க. that is why 4 monthsக்கு இருக்கிறாங்க. that is why this place is known as Ganga Nagar. Okay, so that is why this place came to be known as Ganga Nagar. So இதுதான் நித்யானந்த பிரபு வந்து காமிக்கிறாரு. this is Ganga Nagar and this is why it is called Ganga Nagar. Okay,
அப்படி முன்னாடி நடந்துட்டே போறாங்க. முன்னாடி நடந்துட்டே போகும்போது அவங்க வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு டூருக்கு போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா நடந்துட்டு போயிட்டே இருப்போம். இது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா இவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு எக்ஸ்டசியில கிருஷ்ணர் அதாவது கௌரங்க மகாபிரபுவோட நினைவுல கீர்த்தன் பாடி ரொம்ப ரொம்ப பயங்கரமான எக்ஸ்டசியில அப்படி போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாக்கிங், இட் இஸ் அ வெரி எக்ஸ்டாட்டிங் கீர்த்தன் ஃபுல்ஃபில்டு வாக்கிங். ரொம்ப உற்சாகமா ரொம்ப எக்ஸ்டாட்டிக்கா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது they're going to another place, very beautiful place, which is known as which has another very wonderful history. அந்த பிளேஸோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிருது மகாராஜை பற்றி தெரியும் இல்லைங்களா? பிருது மகாராஜ் எப்படி வந்து இந்த பூலோகத்துக்கு பிருது மகாராஜ்க்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரு, அவர் பேர் வேணா, ரைட்? இந்த வேணா வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 அதர்மிக் ஆன ஒரு ராஜா. அதர்மிக் ஆன ஒரு ராஜா. அவருடைய அட்டூழியம் தாங்க முடியாம, அவருடைய டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம பூமி தேவி என்ன பண்றாங்க, பூமி தேவிங்கிறது இந்த ஹோல் பிளானட் எர்த் என்ன பண்றாங்க, தன்னுடைய ரிசோர்சஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ வேணாவுடைய காரியகாலப்போ பூமியில தண்ணி இல்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, காற்றும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, மனிதங்களால மிருகங்களால பிளான்ஸால வாழவே முடியல. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு லிவ். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. தேர் ஆல் சஃபரிங் வெரி மச், ரைட்? தட் இஸ் வென் எல்லா பிராமணர்கள் சேர்ந்து வேணாவை வந்து அப்படியே கொண்டுறாங்க வித்தின் அ வெரி ஷார்ட் டைம். அப்படின்னு சொல்லும்போது வித் பவர் ஆஃப் த பிராமணிக்கல் பொட்டன்சிஸ், வித் பவர் ஆஃப் தர் மந்த்ராஸ், தேர் கில்லிங் வேணா, ரைட்? அப்போ அந்த வேணாவுடைய பாடியில இருந்து பிருது மகாராஜ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபர் வராரு. பிருது மகாராஜ் வேற யாருமே இல்லை, ஹீஸ் சக்தி ஆவேஷ் அவதார் ஆஃப் த லார்ட். ஸோ இவர் வரும்போது ஹீஸ் செட்டிலிங் எவ்ரி திங். எல்லா பூமி தேவியோடைய அத்தனை ரிசோர்ஸும் திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. தட்ஸ் அ லாங் ஸ்டோரி, வி வில் நாட் கோ இன்டு தட். ஸோ திரும்பி வந்து பழையபடி வந்து பூமி தேவியோடைய ஆப்புலன்ஸ், பூமி தேவியோடைய அழகு வந்து திரும்பி கொண்டு வந்துடுறாரு. அண்ட் த பிரஜா இஸ் வெரி ஹாப்பி வித் பிருது மகாராஜ். அப்படியே இந்த காரியம்லாம் போகும்போது இந்த பிளானட் உடைய ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாரு பிருது மகாராஜ். ஸோ எல்லா இடத்துல வந்து எங்கெல்லாம் வந்து ரொம்ப இர்ரெகுலரா லேண்ட் வந்து ரொம்ப இர்ரெகுலரா இருக்குதோ அந்த லேண்ட்ல வந்து அங்க இருக்கிற மேடெல்லாம் வந்து ஃபுல் ஃபிளாட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை உடைச்சு ஃபிளாட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ தட் அங்கே வந்து ஃபார்மிங் நடக்கலாம், நிறைய விவசாயம் நடக்கலாம், நிறைய மக்கள் வந்து அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி, ரைட்? குறிப்பா இந்த இடத்துக்கு வராரு, நவத்வீப்ல இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய பிருது மகாராஜுடைய ஆட்கள், அவருடைய ஒர்க்கர்ஸ், அவருடைய சர்வன்ஸ் வந்து இந்த மேடுல வந்து ஃபிளாட் பண்ணும்பொழுது அங்க ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மவுண்டன் வந்து ஃபிளாட்டன் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு இஃபல்ஜன்ஸ் வருது, ஒரு பிரகாசமான ஒரு இஃபல்ஜன்ஸ் வருது, ஹியூஜ் கோல்டன் இஃபல்ஜன்ஸ் வருது அங்கிருந்து. இது உடனே வந்து பிருது மகாராஜ்க்கு தெரிய வருது. உடனே அவருக்கு புரிஞ்சிருது, திஸ் இஸ் த வெரி ஹோலி தாம். இது வந்து நவத்வீப் தாம், வேற எந்த தாம் கிடையாது, இது நவத்வீப் தாம், ரைட்? ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து கௌரங் மகாபிரபு ஹி இஸ் கிவிங் ஹிம் ரெவலேஷன், ஒரு ரியலைசேஷன் கொடுக்குறாரு, நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் மை தாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே யாருக்குமே சொல்லல, அவர் வந்து இந்த விஷயம் யார்கிட்டயுமே சொல்லல, பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு இஸ் சன்ன அவதார், ரைட்? சன்ன அவதார். பாகவதம்லயோ இந்த பர்டிகுலர் இன்சிடென்டோட மென்ஷன் இருக்காரு, பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு இஸ் சன்ன அவதார் அண்ட் ஹி வாண்ட்ஸ் இட் டு கீப் இட் சீக்ரெட், ரைட்? அதனால பிருது மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குளம் உருவாக்கிடுறாரு. ஃபிளாட்டன் பண்ணார் இல்லையா, லேண்டை ஃபிளாட் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல ஒரு குளம் வந்து உருவாக்கிடுறாரு, ரைட்? ஒரு சின்னதா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு குளம், ரைட்? அன்னிலிருந்து இந்த குளத்தோடைய பெயர் வந்து பிருது குண்ட, ரைட்? பிருது குண்ட வெரி பியூட்டிஃபுல், குட்டியா இருக்கும், நாட் வெரி பிக், நாட் வெரி ஸ்மால், பட் இது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பெரிய மலை இருந்தது, ஹியூஜ் மவுண்டன் இருந்தது. ஸோ பிருது மகாராஜோடைய ரெனோவேஷன் பர்பஸ்ல இது ஃபிளாட்டன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு குளம் வந்திருக்குது பை தி ஆர்டர் ஆஃப் பிருது மகாராஜ். ஸோ திஸ் குளம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கிரியேட்டட் பை நன் அதர் தேன் பிருது மகாராஜ், ரைட்? அண்ட் பிருது மகாராஜோடைய பேருக்கு அப்புறம் தான் இந்த பிளானட்டோடைய பேர் பிருத்வி அப்படின்னு வந்தது
actually. So Prithu Maharaj is a very exalted devotee of the Lord, and he is a Shakti Avesh avatar. பகவானுடைய சக்தியோடைய ஒரு வடிவு, ஒரு ரூபம், ரைட்? ஸோ திஸ் இஸ் பிருத்துகுண்டா. இந்த பிருத்துகுண்டா கூட சிமந்த தீப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நித்யானந்த பிரபு வந்து இதை காட்டுறாரு, திஸ் இஸ் பிருத்துகுண்டா அண்ட் இது இப்படிதான் இது வந்தது அப்படின்னு சொல்லி, ரைட்? நெக்ஸ்ட் they are moving forward with the same ecstasy, with the same கீர்த்தன். அப்படி கீர்த்தன் போயிட்டே இருக்கு, கீர்த்தன் அப்படி போயிட்டே இருக்கும், ரைட்? ரெண்டு பேரும் அப்படி கீர்த்தன் பாடி கதை பேசி அப்படி போயிட்டே இருப்பாங்க. நடுவில் வந்து நித்யானந்த பிரபு பாஸ் எடுத்து இந்த இடத்துக்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் கீர்த்தன் கண்டினியூ பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. பிருத்துகுண்டா அப்படி பார்த்த உடனே இதெல்லாம் கதை சொன்னதுக்கு அப்புறம் நித்யானந்த பிரபு இஸ் கண்டினியூவிங், இஸ் கோயிங் அஹெட். இன்னும் முன்னாடி போகும்போது ஜீவ கோஸ்வாமிக்கு மறுபடியும் ஒரு கொஸ்டின் வருது. எதுக்கு இந்த ஐலண்டோட பேரு சீமந்த தீப் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. why சீமந்த தீப், ரைட்? why சீமந்த தீப்? நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கணும் இல்லைங்களா? all of you might have already had this question இல்லைங்களா? so why this question, why this island is known as சீமந்த தீப் அப்படின்னு சொல்லி ஜீவ கோஸ்வாமி கேட்கும் பொழுது நித்யானந்த பிரபு as usual once again he's becoming very excited, he's becoming very ecstatic, and அப்படி அந்த எக்ஸ்ட்ரஸில எஸ் ஐ வில் டெல் யூ ஜீவா, மை டியர் ஜீவா, நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த சீமந்த தீபோடைய கோர் பாஸ்ட் டைம், why this is known as சீமந்த தீப் அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, can you please go to the chat box and with bold capital letters just type Gauranga. Anyway, everyone, Gauranga, Jai Ho. Yes, everyone. Right? So, this is a question asked by Jiva Goswami. Why எதற்கு இதனுடைய பெயர் வந்து இது வந்திருக்கு, அதாவது சீமந்த தீப்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நித்யானந்த பிரபு சொல்றாரு, எஸ், லெட் மீ டெல் யூ a very beautiful story behind this. ஸோ சீமந்த தீப் உடைய பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கதை சொல்லும் போது இட் ஆல் கோஸ் பேக் டு, நித்யானந்த பிரபு சொல்றாரு, இட் ஆல் கோஸ் பேக் டு கைலாஷ். கைலாஷ் சிவபெருமான் உடைய இடம். கைலாயத்துல கைலாஷ மலையில ஒரு நாள் ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான் பரம் வைஷ்ணவா லார்ட் சிவா சம்பு, வாட் ஹீஸ் டூயிங், டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. ஹீஸ் சிம்பிளி டான்சிங் இன் எக்ஸ்டசி, ரைட்? ஹோல் கைலாஷத்துல ஹோல் மொத்த மலையில வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு, ரொம்ப உச்சாரமா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்டசியோட. அண்ட் அது மட்டும் இல்ல, dear devotees, he's dancing and he's loudly roaring, right? Shouting மட்டும் இல்ல, கத்துறது மட்டும் இல்ல, அப்படியே கர்ஜனம் பண்றாரு. he's shouting and roaring the names of Gauranga and dancing, right? நம்ம இப்போ மாடர்ன் டெலிவிஷன் டிவி சேனல்ஸ்ல, டிவி சீரியல்ஸ்ல, படத்துல, டிவி நிறைய மூவிஸ்ல, நிறைய பிக்சர்ஸ்ல சிவபெருமானை வந்து இதே இந்த மாதிரி ஒரு மதம் பிடிச்ச போதையில மதம் பிடிச்ச ஆடுற மாதிரி காட்டுவாங்க, ரைட்? அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஃபுல்லா விபூதியில வச்சுக்கிட்டு காஞ்சா ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி போதையில மதம் பிடிச்சு ஆடுற மாதிரி காட்டுவாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. நாம as devotees, as students of Srimad Bhagavatam, as students of Srila Prabhupada, as students of the Brahma Madhva Gaudiya Sampradaya, நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, whenever Lord Shiva dances, whenever Lord Shiva is in ecstasy, எப்போல்லாம் லார்ட் சிவா சிவபெருமானுக்கு வந்து எக்ஸ்டசியில ஆடுற மாதிரி நீங்க பாக்குறீங்களோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் கிருஷ்ணருடைய நினைவுல ஆடிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் ஒரு கௌரங்க மகாபிரபுவோடைய நினைவுல, ஹரிநாமுடைய நினைவுல, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற ஒரு மகாமந்திராவுடைய நினைவுல, மகாமந்திராவுடைய கீர்த்தன்ல தான், எக்ஸ்டசியில, அந்த ஒரு மேட்னஸ், அந்த ஒரு மதத்துல அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா போதையில காஞ்சா ஸ்மோக் பண்ணிட்டு
ஏதோ ஒரு போதையில வந்து ஆடுற மாதிரி நினைக்க கூடாது. பிகாஸ் இஸ் அ வைஷ்ணவ், ரைட்? ஸோ இதே மாதிரி ஒரு நாள் வந்து கைலாசத்துல சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீசியில கௌரங்க 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 அப்படின்னு சொல்லி கத்தி ரொம்ப எக்ஸ்ட்ரீசியில வந்து பாடிட்டு இருக்காரு. ஸோ சிவபெருமான் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீசியில வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஷி வில் டெஃபினெட்லி கேட்ச் த அட்டென்ஷன் ஆஃப் none other than our mother பார்வதி. யா, ஸோ அப்படி ஆடிட்டு இருக்கும் பொழுது பார்வதி மாதா வந்து வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க இப்போ வந்து தாண்டவோடைய டைம் ஆகலைங்க. தாண்டவ் வந்து எப்போ ஆடுவார் சிவபெருமான் அப்படின்னா வென் பிரளயா கம்ஸ், அதாவது டிஸ்ட்ரக்ஷன் டைம்ல, அழிவு வரும்போது, அழிவோடைய நேரம் வரும்போது சிவபெருமான் டஸ் த தாண்டவ், தென் ஆல்சோ ஹி டான்சஸ். அப்போ கூட ஹி இஸ் ரிமெம்பரிங் கிருஷ்ணா. எப்போவுமே லார்ட் சிவா இஸ் ரிமெம்பரிங் கிருஷ்ணா, கௌரங் மகாபிரபு, ரைட்? ஸோ பார்வதி மாதா கேட்குறாங்க, என்னாச்சுங்க இப்போ தாண்டவோட டைமும் வரல, நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறீங்க? இன்னொன்று இந்த கௌரங்கா கௌரங்கா கௌரங்கான்னு சொல்கிறீங்களா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்? Obviously she knows, but this is a leela. So who is this Gauranga? எவ்வளோ உச்சாரமா நீங்க பாடுறீங்களே, யார் இவர் கௌரங்கா அப்படின்னு சொல்லி. தென் சிவபெருமான் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு, ஓ தேவி அப்படின்னு சொல்லும்போது, I'll tell you who is Gauranga. Gauranga is none other than ஸ்ரீ கிருஷ்ணா, முழு முதல் கடவுள் கிருஷ்ணரே. கௌரங்க மகாபிரபு ஒரு கோல்டன் கம்ப்ளெக்ஷன் உடைய ஒரு வடிவு கிருஷ்ணரே. he is not an avatar of Krishna, he is avatari, right? ரொம்ப அழகா வந்து சிவபெருமான் வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு, accepting the spiritual emotions of Sri Radha, Krishna will descend in this Kali Yuga at Mayapur in the womb of Shachi. Lord Gauranga, intoxicated with pastimes of Kirtan, will distribute the jewel of prema to everyone without discrimination. அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம கௌரங்க மகாபிரபு கிருஷ்ணரே கௌரங்க மகாபிரபுவாக வரும்போது ஸ்ரீமதி ராதாராணியோடைய மூட் அண்ட் எக்ஸ்டசி எடுத்துக்கொண்டு எல்லாருக்கிட்டையும் அந்த மர்சி, அந்த பிரேமை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் கலியுகல, ரைட்? இன்னும் வரல ஆக்சுவலா, திஸ் இஸ் வே பேக். இன்னும் கௌரங்க மகாபிரபுவோட லீலை ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு தெரியும், ரைட்? ஸோ அவர் வருவார் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி மாதாக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டசி வந்துருது. ஷீஸ் overwhelmed with joy. சிவபெருமான் இன்னும் சொல்றாரு, ஓ தேவி, just by remembering the Lord's promise that he will come, I pass my life drowning in prema. Being unable to control myself, I have given up my own town of Kasi. Within Mayapur, on the bank of Ganges, I will live in a hut and worship Gauranga. சிவபெருமான் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த கௌரங்க மகாபிரபு, அதாவது கிருஷ்ணர் வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவர் தன்னுடைய கருணை காட்டினார். ஆனா கௌரங்க மகாபிரபுடைய கருணை இஸ் லைக் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் மோர், ரைட்? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து இந்த கைலாசத்துல, இந்த காசியில இருக்கணும்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மாயாப்பூர்ல ஒரு சின்ன குடிசையில நான் இருக்க போறேன், கௌரங்க மகாபிரபுவோடைய சேவையில வந்து ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு, ரொம்ப அடக்கத்தோட. பிகாஸ் he just wants that mercy, he wants that prema. அது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையோட கொள்கை. That's his only motive in life, right? So இந்த கேட்கும்போது பார்வதி மாதாக்கு வந்து ரொம்ப ரொம்ப she's overwhelmed with joy. அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, right? she's very ecstatic, but at the same time she's little disappointed. என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல தெரிய வரும். ஸோ என்ன பண்றாங்க பார்வதி மாதா, என்ன பண்றாங்க இந்த குழப்பத்தினால? வாட் ஷீ இஸ் டூயிங், ஷீ இஸ் கமிங் டவுன் டு நவத்வீப். சிவபெருமான் சொன்ன அதே லொகேஷனுக்கு வந்துட்டு ஷீ இஸ் டூயிங் தபஸ்யா. அந்த அதே நவத்வீப்ல சிவபெருமான் சொன்ன லொகேஷனுக்கு, அப்போல்லாம் ஜிபிஎஸ்ல கிடையாது, சிவபெருமான் சொன்ன லொகேஷனுக்கு அப்படியே டைரக்டா வந்துட்டு ஷீ இஸ் டூயிங் தபஸ்யா. பயங்கரமா தபஸ்யம் பண்றாங்க பல வருஷங்களாக. ஷீ இஸ் டூயிங் பெனன்ஸ். அதே கௌரங்க மகாபிரபுவோட நினைவுல ஷீ இஸ் டூயிங் தபஸ்யா. அவங்கள கூப்பிடுறாரு, கௌரங்க மகாபிரபுவோடைய மர்சியை வந்து அட்ராக்ட் பண்றாங்க. அந்த ரொம்ப வருஷமா இதே மாதிரி தபஸ்ய பண்றதுனால கௌரங்க மகாபிரபு ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் ஆயிடுறாரு. ஹீஸ் பிகமிங் வெரி மச் ஹாப்பி. அண்ட் அந்த சந்தோஷத்தோடைய கௌரங்க மகாபிரபு தன்னுடைய ரொம்ப ரொம்ப சிறந்த பக்தை பார்வதி மாதா முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தர்சனம் கொடுக்கிறாரு. இஸ் கிவிங் அ பியூட்டிஃபுல் தர்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப்
our very own Parvati Devi as his own original Gauranga format. Shri Gauranga Mahaprabhu ki jai. Again, Ajan Lambhita Bhujao, the golden complexion, black, long, wavy hair, lotus-like eyes, hands reaching out to the knees, முட்டி வர போகிற அந்த கைகளோட நீளமான ஒரு ரூபம், ஹியூஜ் ஃபார்ம், அப்படி அதே உருவத்தோடைய தபஸ்ய பண்ணிட்டு இருக்கிற நவத்வீப்ல தபஸ்ய பண்ணிட்டு இருக்கிற பார்வதிக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு, ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. ரைட்? தேவி, மை டியர் டாட்டர், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? எதற்காக நீ வந்து இவ்வளோ தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிற? எனக்காக நீ என்னை கூப்பிட்டியே, நான் வந்துட்டேன். ரிமெம்பர், டியர் டிவோட்டீஸ், திஸ் இஸ் வே பேக், many years before Mahaprabhu appeared. மகாபிரபு இந்த பூலோகத்துல லீலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடி இது நடந்தது. ரைட்? காட்சி கொடுக்கிறாரு. தர்ஷனம் கொடுக்கும்போது பார்வதி மாதா சொல்றாங்க, மை டியர் லார்ட், நீங்க வந்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த ஒரு 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 உன்னதமான ஆனந்தம் கொடுக்குறீங்க, the joy of bhakti. ஆனா நான் வந்து எனக்கு வந்து என்ன சர்வீஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு வந்து, அதாவது இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு அவங்கள வந்து கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் என்னோட சர்வீஸ். ரைட்? which is just actually the opposite. ஹியூமன் லைஃபோட கோல் என்ன? டு அச்சீவ் கிருஷ்ண பிரேமம், இல்லைங்களா? கௌரங்க மகாபிரபுவோடைய லோட்டஸ் ஃபீட், கிருஷ்ணருடைய லோட்டஸ் ஃபீட் அடையிறது ஹியூமன் லைஃபோடைய ஒரு ஒரு கோல். ஆனா என்னோட சர்வீஸ் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட். இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு வந்து எப்பவுமே கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சர்வீஸா இருக்கு. which is I'm feeling very bad about it. அதனால பார்வதி மாதாவுக்கு ஒரே வருத்தம், என்னாலதான் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு வந்து கிருஷ்ணா பிரேமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம். தயவு செய்து என்ன ஏதாவது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட், ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, பிகாஸ் ஷீ இஸ் மாயா, ரைட்? Ultimately, she is Maya. She is the mother of the material world. She is the one who is covering everything. Right? அப்படி சொல்றோம். கேட்கும்பொழுது கௌரங்க மகாபிரபு சொல்றாரு, ஓ நோ 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 நோ, டோன்ட் திங்க் லைக் தட். நீங்க அப்படி யோசிக்கவே கூடாது. ரைட்? நீங்க இந்த 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 பூலோகத்துல இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாட்டுல வைக்கிறதுனாலதான் என்னால எவ்வளோ நிறைய லீலைகள் அவங்களுக்கு முன்னாடி காட்ட முடிஞ்சது. Right? Only because of your service, I am able to, display my beautiful pastimes. அந்த கட்டுப்பாட்டுல இருந்துட்டு அந்த ஜீவாத்மா வந்து வெளியே வந்துட்டு கிருஷ்ணருக்கு மேல சரண் அடையிறது, கிருஷ்ணருடைய பாத கமலத்துல வந்து சரண்டர் ஆகுறது வந்து அதுவுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே இல்லை ஆக்சுவலா. So you are actually doing a phenomenal job, don't worry. அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணும்போது பார்வதி மாதா இஸ் பிகமிங் வெரி ஹாப்பி. கவலைப்படாதமா, யூ ஆர் டூயிங் an extraordinary service, and you are facilitating my service. அதாவது மொத்த கிரெடிட் வந்து பார்வதி மாதாவுக்கு கொடுக்குறாங்க கௌரங்க மகாபிரபு. இப்படி சொல்லும்போது பார்வதி மாதாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம். she is becoming very very ecstatic, very very ecstatic. அந்த எக்ஸ்டசில என்ன பண்றாங்க, சாஷ்டாங்க பிரணாம், பஞ்சாங்க பிரணாம் வந்தபோது கௌரங்க மகாபிரபுவோடைய கால் தூசி இருக்கும் இல்லையா, the lotus dust from the lotus feet of Chaitanya Mahaprabhu, முன்னாடி நிற்கிறார் இல்லையா, அவருடைய காலில் இருந்த தூசி எடுத்துட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய முடியில இருக்க அந்த பாட்டிங் இருக்கும் இல்லையா, அப்படியே குங்குமம் மாதிரி வைக்கிறாங்க. நடுவில் ஒரு பாட்டிங் இருக்கும் இல்லையா லேடிஸ்க்கு, அந்த 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 தூசி எடுத்துட்டு தன்னுடைய நெத்தியில வந்து அப்படியே வைக்கிறாங்க. Right? And that is why this place is known as Simanta Dweep. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிமந்தா மீன்ஸ் பார்ட்டிங் இன் த ஹெட். அந்த லேடிஸ் நீங்க வந்து சீவும் போது நடுவில் ஒரு பார்ட்டிங் வைப்பீங்க இல்லையா, அந்த பார்ட்டிங்கோட பேர் தான் சிமந்தா. ரைட்? த்வீபா மீன்ஸ் ஐலண்ட். ஸோ பார்வதி தேவி கௌரங்க மகாபிரபு தன்னுடைய லீலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடி இந்த த்வீபத்துல பார்வதி மாதாவுக்கு தர்ஷனம் கொடுக்கும்போது பார்வதி மாதா என்ன பண்ணாங்க, தன்னுடைய மிகப்பெரிய ஆனந்தத்துல
சைத்தன்ய மகாபிரபுடைய கால் தூசி எடுத்துட்டு தன்னுடைய சீமந்தத்தில் தன்னுடைய மெத்தில வச்சதுனால திஸ் ஐலண்ட் கேம் டு பி நோன் அஸ் சீமந்த த்வீப். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். தை கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். So this is how this came to be known as Simant Dweep அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். This is how he is explaining in front of Jiva Goswami. அப்படியே இது சொன்ன உடனே கௌரங்கா ஸ்ரீ ஜெய சசிநந்தன் ஹரிபோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது they are joined by another very amazing personality known as ராம்தாஸ். ராம்தாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு அசோசியேட் இருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த காலத்துல அந்த இடமுடைய இன்னும் ரொம்ப நல்ல ஒரு மகிமை இருக்கு. எந்த இடம்னு நம்ம சொல்றோம், நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ அந்த காலத்துல, அதாவது சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற இப்போ இந்த கான்வர்சேஷன் நித்யானந்த பிரபு அண்ட் ஜீவ கோஸ்வாமி நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால முகல் ஆட்சி போயிட்டு இருந்தது. ரைட், 1486, 1490s, 1500s அந்த டைம்ல, 16th century, 15th century அந்த டைம். we know the history. முகல் ஆட்சி போயிட்டு இருந்தது. ஸோ பெங்கால்ல கூட there was முகல் ரூல். ஸோ இந்த பெங்கால் ஏரியால ஒரு ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஹுசைன் ஷா சொல்லிட்டு. இந்த ஹுசைன் ஷா வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, ஜராசந்தா ஃப்ரம் கிருஷ்ணலீலா. கிருஷ்ணலீலால இருந்த ஜராசந்தா தான் இந்த கௌரங்க லீலால ஹுசைன் ஷா ஆக பெங்கால் மேல ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஸோ பெங்கால்குள்ளதான் நவத்வீப் வருது இல்லையா? ஸோ இந்த நவத்வீப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா சாந்த் காசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். சாந்த் காசி. ஸோ சாந்த் காசி வேற யாருமே இல்லை, கம்சா. கிருஷ்ணலீலால இருந்த கம்சர் வந்து இங்க கௌரங் லீலால சாந்த் காசியாக அவதரிச்சார், கிருஷ்ணருடைய கௌரங் மகாபிரபுடைய அனுகிரகத்தினால. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, கௌரங் மகாபிரபு ஆஃப்டர் இனாகுரேட்டிங் த சன்கீர்த்தன் மூவ்மெண்ட் பயங்கரமா சன்கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். He was doing Sankirtan every time, everywhere, all places. எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துக்கு போனாலும் சன்கீர்த்தன். அப்படி அப்படி பண்ணும்போது நிறைய பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த ஹை காஸ்ட் கான்ஷியஸ் பிராமணர்ஸ். இவங்களுக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுச்சு. என்னடா கிருஷ்ணர் நாராயணோட பேர் வந்து இவ்வளவு சத்தமா சொல்லக்கூடாது, இட்ஸ் நாட் ரைட். இவங்களே வந்து சாந்த் காசி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைத்தன்ய மகாபிரபு, இந்த சைத்தன்யா நிமாயோடைய ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப லவுடா சாண்ட் பண்றாங்க, ரொம்ப பப்ளிக் நியூசன்ஸ் வந்துடுது. ரைட், நம்ம ஏரியால வந்து யாராவது ரொம்ப லவுட் மியூசிக் அப்படின்னு பிளே பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, அதே மாதிரி இரிட்டேஷன் இவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா பிகாஸ் எவ்ரிவேர் தேர் டூயிங் சன்கீர்த்தன். எல்லா இடத்துல வந்து நீங்க நவத்வீப் போனாலே உங்களுக்கு மிருதங்கம் அண்ட் கர்த்தாலோட சத்தம் மட்டும்தான் கேட்கும். அண்ட் ஹரே கிருஷ்ணா யாரோ பாடிட்டு இருப்பாங்க எங்க போனாலும் எப்போ போனாலும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஹை கிளாஸ் சோ கால் காஸ்ட் பிராமின்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் கரெக்ட் கிடையாது, நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. அதனால சாந்த் காசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சாந்த் காசி என்ன பண்றாரு, அவரோட ஆர்டர்னால நிறைய மிருதங்கஸ் உடைச்சிடுறாரு. என்ன சன்கீர்த்தன் மூவ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா மிருதங்களை வந்து நிறைய இடத்துல போயிட்டு நவத்வீப்ல நிறைய வீட்டுக்குள்ள போயிட்டு மிருதங்கஸை வந்து உடைச்சிடுறாரு. ரைட், வெரி வயலண்ட் இல்லையா? ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து உடனே அவர் என்ன பண்ணிருக்க முடியும், ஒரே ஒரு சுதர்ஷன் சக்கரா கட் ஆஃப் த ஹெட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல, இந்த அவதாரத்துல, இந்த கௌரங்க லீலால அவரோட டியூட்டி அது கிடையாது. ஸோ அவர் என்ன பண்றாரு, எல்லா டிவோட்டீஸை வந்து கேதர் பண்றாரு. எல்லா டிவோட்டீஸை கேதர் பண்ணிட்டு நம்ம போகலாம், சாந்த் காசியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை எடுக்கிறாரு, ஒரு ஆர்டர் எடுக்கிறாரு. ரைட், தென் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுவார். ரைட், அதாவது யோகபீட்ல இருந்து, அதாவது சைத்தன்ய மகாபிரபுவோட வீட்டுல இருந்து நேரா சாந்த் காசியோட வில்லேஜ், சாந்த் காசியோட வீட்டு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மார்ச். எல்லா டிவோட்டீஸ்
எல்லா வீட்டில இருந்து, எல்லா கிராமத்துல இருந்து, எல்லா விதமான டிவோட்டீஸ், ஓல்ட், யங், ரிச், புவர், பாய்ஸ், கேர்ள்ஸ், எவ்ரி ஒன் ஜாயின் திஸ் மூவ்மெண்ட். சிவில் டிசொபீடியன்ஸ் மூவ்மெண்ட். நம்ம யாருமே கேட்க மாட்டோம். சாந்த் காசிக்கு எதிர்க்க நம்ம வந்து வருவோம், போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து எல்லாருடைய கையில வந்து ஒரு மஷால் இருக்கும், ஒரு டார்ச் இருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கீர்த்தன் பண்ணிட்டே இருப்பாங்க, கையில வந்து ஒரு மஷால் இருக்கும், ஒரு டார்ச் இருக்கும். ரைட். ஸோ சைத்தன்ய பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்குது தட், அதாவது ஒரு சின்ன ஒரு மண் ரோடு தான் இருக்கும். அதாவது யோகபீட்ல இருந்து சைத்தன்ய சாந்த் காசியோட வீடு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மண் ரோடு. அந்த மண் ரோடு ஃபுல்லா வந்து டார்ச்சஸ் மட்டும் தான் தெரியும். நைட் டைம், ஈவினிங் டைம்ல நிறைய டார்ச்சஸ் அண்ட் டுமல்ச்சுவஸ் கீர்த்தன். தூரம் வரைக்கும் வந்து கீர்த்தன் கேட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தேர் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி கான்ஸ்டன்ட்லி டூயிங் கீர்த்தன் அண்ட் மார்ச் பண்ணிட்டே இருக்காங்க. தே ஆர் கான்ஸ்டன்ட்லி வெரி எக்ஸ்டாட்டிக்லி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சாந்த் காசிஸ் ஹோம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது they are constantly chanting ஹரிஹராய நம கிருஷ்ண ஜாதவாய நமஹ ஜாதவாய மாதவாய கேசவாய நமஹ கோபால் கோவிந்த ராம் ஸ்ரீ மதுசூதன் கிரிதாரி கோபிநாத் மதன மோகன் அப்படின்னு சொல்லி பாடிட்டே இருக்கும்போது finally they're reaching Chand Kazi's village and Chand Kazi's home. இந்த சாந்த் காசியோட வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, மதுரா. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மதுரா. விருந்தாவன்ல இருக்கிற மதுரா தான் நவத்வீப்ல வந்து சாந்த் காசியோட வில்லேஜ். ஏன்னா சாந்த் காசி யாரு? கம்சர் தானே. கம்சனுடைய ஆட்சி பண்ற இடம் என்ன? மதுரா. ஸோ சாந்த் காசியோட வில்லேஜ் வேற எதுவுமே இல்லை, இட் இஸ் மதுரா. ரைட். ஸோ விச் இஸ் மேனிஃபெஸ்டட் ஹியர் இன் சீமந்தத்வீப். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அத்தனை அசோசியேட்ஸ் கூட சாந்த் காசி கூட பேசுறதுக்கு வராங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன், பெருசா கான்வர்சேஷன் போகுது. வி won't get into that. நிறைய பிலாசபிக்கல் டிஸ்கஷன்ஸ் பண்றாங்க. ஆனா சாந்த் காசிக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா நம்ம வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அவர் வந்து அப்படி மறைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய கனவுல வந்து நரசிம்மதேவ் வந்தார். நரசிம்மதேவ் வந்துட்டு அவரோட செஸ்ட்ல வந்து ஒரே ஒரு ஸ்கிராச் பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமேல் நீ பண்ண அவ்வளவுதான், இனிமேல் மிருதங்க உடப்ப என்னோட டிவோட்டீஸை வந்து நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லைன்னா இது ஸ்கிராச்சோட நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. அதனால ரொம்ப பயத்தோட அவர் இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு உள்ள வரும்போது இஸ் வெரி ஸ்கேர்ட். பட் சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹி கால்ஸ் ஹிம் அங்கிள். ரைட். ஏன்னா அவர் கம்சர் தானே. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து கம்சருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்ததோ அதே மாதிரி ஒரு அன்போட சைத்தன்ய மகாபிரபு வந்து கூப்பிடுறாரு சாந்த் காசி, ப்ளீஸ் மாமா வாங்க பேசலாம். ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சாந்த் காசி இஸ் பிகமிங் வெரி பாசிஃபைட். அவர் வந்து ஒரு ஆணை எடுக்கிறாரு. ஹி இஸ் கிவிங் அன் ஆர்டர். இனிமேல் நான் மட்டும் இல்லை, இந்த வரப்போற எனக்கு பின்னாடி வரப்போற கிங்ஸ், யவனா கிங்ஸ், என்னோட யவன ஃபேமிலியில இருந்தாலும் இந்த டிவோட்டீஸை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட். அண்ட் சாந்த் காசி இஸ் பிகமிங் அ வெரி டியர் டிவோட்டி ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா மற்ற எல்லா அவதாரத்துல கிருஷ்ணரை எப்போ எல்லா இடத்துல வரும்பொழுது, எல்லா அவதாரத்துல வரும்போது தன்னுடைய ப்ரவஸ், தன்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ், தன்னுடைய வைபவங்கள் வந்து காட்டுவார். ஆனா இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்த நேரத்துல சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம், அவருடைய ஒரே ஒரு அஸ்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா his sweetness, madhurya, ஔதர்ய, overflowing sweetness, his beautiful form, his beautiful associates. Only with love he is capturing everyone. அன்பால மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். நோ வெப்பன்ஸ், நோ ஃபைட்டிங், நோ நத்திங், ஓன்லி லவ் அண்ட் ஸ்வீட்னஸ். ஸோ இந்த லவ் அண்ட் ஸ்வீட்னஸோட மட்டும்தான் சாந்த் காசியும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறார். He is becoming a wonderful devotee of Chaitanya Mahaprabhu. Right? That is why in the village, which is within சீமந்தத்வீப்ல தான் உள்ளதான் வருது சாந்த் காசியோட வில்லேஜ், சாந்த் காசியோட ஊரு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர், அதாவது வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் சமாதி எடுப்பாங்க. அதாவது பட் அந்த சாந்த் காசி வாஸ் a Muslim, ரைட்? பட் முஸ்லிம்ஸ்க்கு வந்து மக்பராஸ், ஒரு கிரேவ் மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு நான் வைஷ்ணவருக்கு, அதுவும் ஒரு ஒரு ஒரு
ஒரு ஒரு முஸ்லிம்க்கு, ஒரு யவன கிங்க்கு வந்து வைஷ்ணவ ஸ்டைல்ல ஒரு சமாதி கட்டின ஒரே ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான், த சமாதி ஆஃப் சாந்த் காசி. இது வந்து சீமந்த தீபத்துல நம்ம பார்க்கலாம். You can see this within Simant Dweep. So Chand Kazi was the only, the first and the only non-Vaishnava to get a Vaishnava Samadhi. யோசிச்சு பாருங்க, this is the mercy of Chaitanya Mahaprabhu. வேற யாருக்குமே இந்த ஒரு 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 mercy கிடைக்கல, யாருக்குமே இந்த அனுகிரகம் கிடைக்கல, right? The only non-Vaishnava to get a Vaishnava Samadhi. ஸோ இந்த இடத்துல தான் சாந்த் காசி வந்து சமாதி அடைஞ்சாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, இப்போ கூட நீங்க பார்க்கலாம் அந்த மரம். this tree is standing for the past 500+ years, right? இந்த இடத்துல தான் சாந்த் காசி சமாதி அடைஞ்சாரு, சைத்தன்ய மகாபிரபுவோட நினைவுல. a great devotee, right? So this is the glory of Sri Chaitanya Mahaprabhu and Chand Kazi. Sri Chaitanya Mahaprabhu ki jai, Sri Chand Kazi ki jai, right? Then அப்படியே முன்னாடி போறாங்க. So they are finished with this place. சாந்த் காசியோட இடத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம், இந்த இடம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு இடம் ராஜாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, which is non different from ஜெகநாத் பூரி. ஸோ ஜெகநாத் பூரி தான் இந்த இடத்துல வந்து அவதரிச்சிருக்காங்க. அண்ட் ஹியர் யூ கேன் ஃபைண்ட் த பியூட்டிஃபுல் டீட்டீஸ் ஆஃப் ஜெகநாத், பலதேவன், சுபத்ரா. இப்போ கூட நீங்க அங்கே பார்க்கலாம். சீமந்த தேவி, அதாவது சீமந்த தேவி டெம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சீமந்த தேவி டெம்பிள் ஜஸ்ட் பக்கத்திலேயே வந்து ராஜாப்பூர் டெம்பிள் இருக்கு, which is non different from ஜெகநாத் பூரி. ஸோ ஜெகநாத் பூரியோடைய ஒரு வடிவு, ஒரு உருவம் இந்த மாயாப்பூர்ல, நவத்வீப்ல, ராஜாப்பூர்ல நீங்க பார்க்கலாம். And you can find these beautiful deities of Jagannath, Baladev and Subhadra. இவங்க ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா இந்த இடத்துல நிறைய லீலைகள் காட்டினாங்க. We will discuss that when we go there. அங்க போகும்போது we will discuss those in detail. இந்த இடம் வந்து நித்யானந்த பிரபு வந்து ஜீவ கோஸ்வாமிகிட்ட சொல்றாரு, இந்த இடம் வந்து ஜெகநாத் பூரி, இந்த இடத்துக்கும் ஜெகநாத் பூரிக்கும் வேறுபாடு இல்லை, there is no difference. So this is non different from ஜெகநாத் பூரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. முன்னாடி போயிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது கோலபேச்ச ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ரொம்ப 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 அற்புதமான ஒரு டிவோட்டி, வெரி வெரி பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் டிவோட்டி ஆஃப் த லார்ட், கோலபேச்ச ஸ்ரீதர். கோலபேச்ச ஸ்ரீதர் வந்து பாத்தீங்கன்னா குசும் ஆஸ்வா அப்படின்னு சொல்லி ஒரு கோபால், விருந்தாவன்ல இருக்கிற நிறைய கோபால்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணன், அதுல ஒருத்தர் குசும் ஆஸ்வா, அவரு தான் வந்து கோலபேச்ச ஸ்ரீதராக அவதரிச்சாரு இந்த கௌரங்கலில. கோலபேச்ச ஸ்ரீதருடைய வீட்டுக்கு போறாங்க. கோலபேச்ச ஸ்ரீதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is materially very poor. கோல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பனானா லீவ்ஸ், அதாவது வாழைத்தண்டு இருக்கும் இல்லையா, வாழைத்தண்டுல இருந்து பிளேட்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன தொன்னை மாதிரி வந்து பண்ணுவாங்க பெங்கால்ல, இப்ப கூட பண்ணுவாங்க. அதை விற்கிறவர் ஸ்ரீதர், இந்த ஸ்ரீதர், கோலபேச்ச ஸ்ரீதர், ரைட்? அதுதான் வித்துட்டு இருப்பாரு வாழ்க்கை ஃபுல்லா. அவரோட தொழிலே இதுதான். ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டியில இந்த மாதிரி கோலபேச்ச, இது மட்டும் இல்ல, வாழைப்பூ, வாழைப்பழம், வாழைத்தண்டு, இலை, எல்லாமே இலை வச்சு, அந்த இலை வச்சு பண்ண அந்த தொன்னையெல்லாம், அதெல்லாம் விற்கிறவர் ஸ்ரீதர். வாழ்க்கை ஃபுல்லா இவரோட தொழிலே அதுதான். வெரி வெரி புவர் மெட்டீரியலி. ஆனா உள்ளுக்குள்ள கிருஷ்ணர் மேல, கௌரங் பிரபு மேல அவருக்கு ரொம்ப 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 அதிகமா ஒரு அட்டாச்மெண்ட், வெரி டீப் டிவோஷன் டு ஸ்ரீ கௌரங் மகாபிரபு. நிறைய சின்ன வயசுல இருந்து, அதாவது நிமாய் பண்டித்துக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கோலபேச்ச ஸ்ரீதர் தெரியும். அவருடைய தள்ளுவண்டிக்கு, அவருடைய கடைக்கு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு, அதாவது குட்டி நிமாய் பண்டித் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய அப்படியே ரொம்ப சார்காஸ்டிக்கா பேசுவார். He knows who is கோலபேச்ச ஸ்ரீதர். அவருடைய டெப்த் ஆஃப் டிவோஷன் நிமாய் பண்டித்துக்கு நல்லா தெரியும். அதை வச்சும் கோலபேச்ச ஸ்ரீதரை வந்து ரொம்ப ரொம்ப சார்காஸ்டிக்கா பேசுவார். ஒரு தட்டை எடுத்துட்டு, ஒரு தொன்னை எடுத்துட்டு காசு கொடுக்காம போயிடுவார், ஓடிடுவார். Right? He will just play pranks with them. Right? எந்த ஒரு காசு கொடுக்காம அப்படியே போயிடுவார், ஓடிடுவார். கோலபேச்ச ஸ்ரீதர் ரொம்ப ஹம்பிள். அவருக்கு வந்து சண்டை கட்டணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது, இந்த ஒரு மென்டாலிட்டி கிடையாது, அப்படி விட்டுருவார்.
right? And Nimai Pandit will play a lot of pranks with him. நீங்க எதுக்கு இவ்வளோ ஏழையா இருக்கீங்க, ஏதாவது நீங்க பெருசா பண்ணி நீங்க பெருசா நீங்க காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாரு நிமாய் பண்டித். அதுக்கு குலபேஷ ஸ்ரீதர் என்ன சொல்லுவார், அற்புதமான ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. இங்க பாருங்க, அதாவது ஒரு பிறவி இருக்குல்ல, ஒரு பிறவி, அதாவது ஒரு பறவை, ஒரு சின்ன ஒரு ஸ்பேரோ. அந்த ஒரு ஸ்பேரோ வந்து தன்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கூடு கட்டியிருக்கும், ஒரு மரத்துல ஏதோ ஒரு ஓட்டையில வந்து அந்த கூடு கட்டியிருக்கும். அந்த கூடு கட்டும் போது சாப்பாடுக்கு, அது கூடு கட்டுறதுக்கு எல்லா இடத்துலையும் சுத்திட்டே இருக்கும். சின்ன வேர்ம்ஸ் பிக் பண்றதுக்கு, ஃப்ரூட்ஸ்ல பிக் பண்றதுக்கு, எல்லா இடத்துல ஃப்ரீயா, அதாவது எந்த ஒரு பாதிப்பு இல்லாம எல்லா இடத்துல சாப்பாடுக்காக சுத்திட்டே இருக்கும். அந்த பறவைக்கும் மாளிகையில இருக்கிற ஒரு ராஜாக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா அந்த ராஜா கூட மாளிகையில சுத்தமா அப்படியே ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பாரு சாப்பாடுக்காக, இல்லையா? கோலபேச்ச ஸ்ரீதர் இது சொல்றாரு, ரொம்ப டீப் பிலாசபி. அந்த பறவைக்கும் இந்த ராஜாக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோலபேச்ச ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, மெட்டீரியல் வெல்த் cannot make you really happy. Real happiness can come only with devotion to Krishna அப்படின்னு சொல்லி கோலபேச்ச ஸ்ரீதர் அந்த சின்ன பையன் நிமாய் பண்டித் கிட்ட சொல்றாரு. நிமாய் பண்டித் obviously he knows என்ன சொல்றாரு அப்படின்னு, பட் he's bringing it out. அந்த ஒரு பாவம், அதாவது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாராமா, எல்லா டிவோட்டீஸை வச்சு பக்தியோடைய சின்ன சின்ன நுவான்சஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து வெளிப்படுத்துவார். கோலபேச்ச ஸ்ரீதர் கிட்ட இதுதான் இந்த ஒரு பாவம் வெளிப்படுத்துறாரு, that material wealth is very inconceivable, is insignificant compared to devotion. Right? இதுல வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க that ஒரு சண்டாலா, ஒரு டாக் ஈட்டர், நாய் மாமிசம் சாப்பிட்றவன் கூட அந்த பிறவியில அந்த அவ்வளோ ஒரு லோ பர்த்னால வர டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் தாண்ட முடியும் only by devotion. Devotion மட்டும் இல்லைன்னா, no matter how much wealth you have, you cannot be happy. So இந்த ஒரு எக்ஸாம்பிள் கோலபேச்ச ஸ்ரீதர் வச்சு சைத்தன்ய மகாபிரபு வந்து வெளிப்படுத்துறாரு. ரைட்? அப்படிப்பட்டவர் கோலபேச்ச ஸ்ரீதர், வெரி வெரி அமேசிங் டிவோட்டி ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இவரோட வடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையா, ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. ரைட்? வெரி வீக் அண்ட் மீக் அண்ட் ஹம்பிள் physically, but internally he is relishing. Night fulla வந்து he will constantly chant Hare Krishna Mahamantra. கோலபேச்ச ஸ்ரீதர். ஸோ இந்த கோலபேச்ச ஸ்ரீதருடைய வீட்டுக்கு நித்யானந்த பிரபுவும் ஜீவ கோஸ்வாமியும் போறாங்க. இவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோலபேச்ச ஸ்ரீதர் தன்னுடைய சின்ன குடிசை இருந்தது இல்லையா, அந்த குடிசையில் இந்த வழிய வந்து வர வைக்கிறாரு. ரைட்? வாங்க ப்ளீஸ், வாங்க ப்ளீஸ், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குடிசையில உள்ள போன உடனே கோலபேச்ச ஸ்ரீதர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நித்யானந்த பிரபு அண்ட் ஜீவ கோஸ்வாமிக்கு வந்து சர்வ் பண்றாங்க வித் பிரசாதம். பிரசாதம் சாப்பிட்டு கொண்டு நித்யானந்த பிரபு வந்து படுத்துக்கிறாரு கோலபேச்ச ஸ்ரீதர் உடைய வீட்டுல. படுத்த உடனே கோலபேச்ச ஸ்ரீதர் அண்ட் ஜீவ கோஸ்வாமி 2 பேருமே நித்யானந்த பிரபுவோடைய கால் வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They started pressing the legs, the lotus feet of Sri Nityananda Prabhu. Right? So நித்யானந்த பிரபு வந்து அப்போ வந்து சொல்றாரு, இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இருட் ஆயிடுச்சு, இட் இஸ் பிகம் நைட். ஸோ நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட் we will stay here, நாளைக்கு நம்ம வந்து we will continue our journey. ஸோ இந்த இடத்துல கோலபேச்ச ஸ்ரீதரோடைய வீட்டில் நித்யானந்த பிரபு என்ன சொல்றாரு, let us rest here, let us stay tonight at Sridhar's place, கோலபேச்ச ஸ்ரீதர்'s place, and then tomorrow we will continue our journey. அடுத்து நம்ம வந்து கோத்ரும தீப்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. Right? And that journey we will continue next week. Thank you all very much for joining us in this beautiful journey throughout Srimanth Dweep. நீங்க நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So tonight, for the next 1 week, we will rest at Kolabecha Sridhar's place, right? Although it is a very small place, ரொம்ப குட்டியான இடம், but filled with devotion. அதாவது பல்ராம் சக்தி பிரபு வந்து அடிக்கடி சொல்வார், வீடு வந்து
physically ரொம்ப சின்னதா இருந்தாலும் 50 people can stay inside that home if there is love. சின்னதா குட்டியோண்டு ஒரு வீடு இருந்தாலும் அதுல வந்து 30 40 100 பேருக்குள்ள இருக்கலாம். கண்டிஷன், there should be love inside that home. அந்த வீட்டுக்குள்ள அன்பு இருக்கணும். அண்ட் ஒரு டிவோட்டியோட வீட்டில் வேற எதுவுமே இருக்காது. கிருஷ்ணா கான்ஷியஸ் லவ் மட்டும்தான் இருக்கும். கிருஷ்ணர் நிறைந்த ஒரு அன்பு, கிருஷ்ணா கான்ஷியஸ் அன்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் ஸ்ரீதரோட வீடு, கொலபேஷ ஸ்ரீதரோட வீடு. ரைட். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து தங்கலாம். நாளைக்கு வந்து we will continue our journey அப்படின்னு சொல்லிட்டு they are all resting. நித்யானந்த பிரபு, ஜீவ கோஸ்வாமி and கொலபேஷ ஸ்ரீதர் are resting in that small very beautiful hut of கொலபேஷ ஸ்ரீதர்ஸ் ஹோம். அதுவும் வந்து ஸ்ரீமத் வீக்குள்ள இருக்கு, நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ உங்களுக்கு ஏதாவது questions, reflections, doubts ஏதாவது இருந்ததுன்னா you can please feel free to share. Hare Krishna Prabhuji, pranams Prabhuji. Nice. Already we